வணக்கம். திரையரங்கம். மத கஜராஜா. விஷால் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சி. இதில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு மேட்ரு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படம் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம். 12 இயர்ஸு சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 12 வருஷமாக இந்த படம் திரைக்கு வராமல் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரைக்கு வந்துருக்க வேண்டிய திரைப்படம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பல தடவை போஸ்ட்போன் ஆகி பல தடவை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பேப்பர் விளம்பரமாக தியேட்டர்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. கடைசி நிமிஷத்தில் படம் திரைக்கு வராமல் போயிடும். இதை வந்து விஷால் எத்தனையோ தடவை கஜினி முகமது படம் எடுப்பதை போல் எவ்வளோ தடவை இதுக்கு முயற்சி பண்ணியாச்சு. சுந்தர் சியும் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு. இவ்வளவும் படத்தினுடைய தயாரிப்பாளர் சும்மா சாதாரண இதில் மிகப்பெரிய பேனர் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டு, மிகப்பெரிய நிறுவனம். அவங்க வந்து படத்தை தயாரித்து கூட இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர முடியலை. பல காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் வந்து அப்படியே அஜித்தினுடைய விடாமுயற்சி வரல அப்படின்னோட கடைசி நிமிஷத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை திரை கொண்டு வரலான்ற மாதிரி பிளான் போட்டு, எனக்கு அப்போ கூட எனக்கு டவுட் இருந்துச்சு. 12 வருஷமே அவங்க ட்ரை பண்ணி கொண்டு வர முடியல, இப்போ என்ன கொண்டு வந்துடுவாங்களான்னு. உண்மையாகவே திரைக்கு வந்தது மட்டும் கிடையாது. இந்த டோட்டலாக இப்போ வந்தது ரேஸ் இருக்குல்ல, ரேஸில் கிட்டத்தட்ட முன்னாடி நிற்குது இந்த படம் மத கஜராஜா. அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் திரையரங்கில் போகும்போது ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்களேன். அந்த அளவுக்கு இந்த படம் மக்களுடைய வரவேற்பை பற்றி கலகலப்பாக இருக்குது படம். இன்னும் சொல்ல போனால் இப்போ படம் ஃபுல்லாக நம்ம வயலன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய, ரத்தம் கொட்டக்கூடிய படங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. ஆவேசமாக ஆளுக பாஞ்சி சண்டை போட்டு அப்படியே அளவுக்கு மேலே வயலன்ஸு அப்படி படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதுக்கு மத்தியில் சண்டை காட்சிகள்லாம் இருந்தால் கூட கிராம பின்னணியில் ஒரு ப்ளீஸிங் மூவி, காமெடி கலந்த ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம், பியூட்டிஃபுல் என்டர்டைன்மெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் மத கஜராஜா அப்படின்றதான் உண்மை. கிராமத்து பின்னணியில் எடுத்திருக்காங்க. விஷால் வந்து அப்படியே 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷால்னு எப்படி இருக்கும், இளமையாக அப்படியே சுறுசுறுப்பாக அப்படியே ஆக்டிவாக நல்லா இருக்கார். அப்படியே ஒரு அந்த இளம் ரத்தம்னு இருக்குல்ல, உண்மையாக படம் பார்க்கும்போதே நமக்கே தெரியுது. அதே மாதிரி அஞ்சலி, இதில் அவருடைய காதலியாக வரக்கூடிய அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த ஆரம்ப கட்டம் அப்படிமா 12 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருப்பாங்கன்றது ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அருமையாக அஞ்சலி அந்த கதாபாத்திரத்திற்கு பொருந்தி இருக்கிறார். அப்படி வரும்போது அப்போ கிராமத்துக்கு போய் அப்படின்போது அவருடைய நண்பர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவர் நண்பர்கள் வந்து சந்தானம் படம் ஃபுல்லாக வராரு, பிகினிங் வந்து கிளைமேக்ஸ் வர வராரு கம்ப்ளீட்டாக. அவருடைய காமெடி வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது பிறகு சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா அவங்களும் இவருடைய நண்பர்கள். அதாவது இவருடைய நண்பர்கள் இந்த 3 பேரும் சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், இவங்க 3 பேரும் விஷாலுடைய நண்பர்களாக வராங்க. அப்போ ஆக்சுவலாக அப்படியே கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள சின்ன பிரச்சனை அப்படி இப்படின்ற மாதிரி சந்தானம் அதை வந்து இவர் அப்படியே உள்ளே நுழைஞ்சி அவங்கள கரெக்ட் பண்ணி அந்த 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்றதுக்காக நண்பனுக்கு உதவுறாரு. அதேமாதிரி அடுத்த 2 நண்பர்களும் தொழில் ரீதியாக பணப்பிரச்சனை அப்படி இப்படின்ற பல இதில் வந்து இஷ்யூவில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும், அந்த 2 பேரையும் இவர் எப்படி நேரடியாக தலையிட்டு இதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சோனு சூட் இருக்கார்ல, அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய தொழிலதிபர். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களும் செய்வதற்கு தயங்காத ஒரு கதாபாத்திரம், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எப்படிப்பட்ட அட்ராசிட்டிஸையும் செய்வதற்கு சிறிதும் யோசிக்காத கதாபாத்திரம். அந்த ஆளுடைய கொட்டத்தை அடக்கி தன்னுடைய 2 நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி வசந்தத்தை விஷால் வீச வைக்கிறார் அப்படின்றது. அந்த 3 நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய அருமையான கதாபாத்திரத்தில் விஷால். அது பிறகு அந்த கிராமத்துக்கு போன இடத்துல அவருடைய காதலியாக இருக்கக்கூடிய அஞ்சலி, அது பிறகு அந்த இன்னொரு அடிஷ்னல் இளம் பெண்ணாக அந்த ஊருக்கு வரக்கூடிய வரலட்சுமி சரத்குமார் அப்படின்ற எல்லாமே படம் ஃபுல்லாக வராங்க. பிகினிங் வந்து கிளைமேக்ஸ் வர வராங்க எல்லாருமே. அப்படி வச்சுங்களேன், படம் கொஞ்சம் கூட போர் அடிக்காது. ஆக்சுவலாக அப்படியே வந்து பாடல் ஃபைட்டு காமெடி இந்த பேட்டர்னில் போயிட்டுருக்கோம். படம் ஃபுல்லாகவே அஞ்சலி அண்டு வரலட்சுமி சரத்குமார் 2 பேரையும் பிகினிங் வந்து கிளைமேக்ஸ் வர படத்தை ஓடச் செய்வதற்கு எந்த அளவிற்கு அவர்கள் இருவரையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு சுந்தர் சி எக்ஸ்ட்ரானரியாக திரைக்கதை அமைத்து அவங்க 2 பேரையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதேமாதிரி விஷாலை வந்து எந்த அளவுக்கு சண்டை காட்சிகள்லேயும் சரி, பாடல் காட்சிகள்லேயும் சரி, நண்பர்களுக்காக பாடுபடக்கூடிய
அந்த காட்சிகளையும் சரி விஷாலை வந்து எக்ஸ்ட்ரானரியாக விஷாலை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. விஷால் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, பாராட்டக்கூடிய அளவிற்கு அப்படின்னு வருங்களேன். அது பிறகு இதில் வந்து என்ன ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் வந்து பின்னாடி செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே பல காட்சிகளில் வர்றது மாதிரி மணிவண்ணன் வராரு, ஒரு ஆட்டோ டிரைவராக வராரு. அது பிறகு எக்ஸ்ட்ரானரியாக அந்த படத்தினுடைய ரன்னிங்க்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது மனோபாலா. ஒன்றா பண்ணியிருக்காரு மனோபாலாவை வச்சுக்கிட்டு. இப்போ மனோபாலா அந்த கேரக்டர் வந்து இறந்து போன பிறகு அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணின்ற ஒரு மேட்டருக்குல, அது சுந்தர் சி மாதிரி ஒரு சில பேருக்கு தான் இப்படியெல்லாம் காட்சிகளை அமைக்க தெரியும். அதாவது காட்சிகள் எழுதுறது பெருசு கிடையாது, பேப்பரில் எழுதுறது பெருசு கிடையாது, அது படமாக்கணும்ல. சுந்தர் சி எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அந்த காட்சிகளையெல்லாம். அப்படியே மணிவண்ணன் மனோபாலா வரக்கூடிய காட்சிகள் இருப்பாருங்க, அது பெரிய அளவில் அப்படியே ஆடியன்ஸை வந்து அப்படியே திரையரங்கே அதரக்கூடிய அளவிற்கு அப்படின்றல, அந்த அளவிற்கு மனோபாலா வரக்கூடிய காட்சிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாமிநாதன் வந்து அருமையான கதாபாத்திரத்தில் வராரு. அவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ரசிகர்களை தன்னுடைய நடிப்பால் சிரிக்க வைக்கிறார். கற்கோவில் விஸ்வநாத் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சோனு சூடு வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் உடம்பில் எந்த அளவுக்கு இளமை இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் கச்சிதமாக அப்படியே இப்போ ரகுவரன் அந்த கதாபாத்திரத்தை நடித்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு மிக பொருத்தமாக சோனு சூட் இருக்கிறார் அப்படின்றத உண்மை. இந்த படத்துக்கு வெங்கட் ராகவன் அவர் தான் வசனகர்த்தா. உண்மையாகவே அது ஆக்சுவலாக அந்த வசனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காமெடி காட்சிகள்லேயும் சரி, காதல் ததும்பக்கூடிய காட்சிகள்லையும் சரி, இளமை தவழ அருமையாக வசனத்தை எழுதியிருக்கிறார் வெங்கட் ராகவன். இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவர் தான் அமைச்சிருக்காரு. பாடல் காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு அருமையாக இசையமைத்திருக்கார் பாடல் காட்சிகள். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஆண்டனி இப்போ நடிகர் ஆகிட்டார் இல்லையா, நடிகராகி நிறையா திரைப்படங்களை நடித்து இப்படிலாம் வரும்போது உண்மையாகவே தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம வந்து ஒரு அருமையான இசையமைப்பாளரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி உணர்வு எனக்கெல்லாம் கூட உண்டாச்சு படம் பார்க்கும்போது. விஜய் ஆண்டனி வந்து எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அருமையாக பண்ணியிருக்காரு, மெட்டல்லாம் நல்லா அமைச்சிருக்காரு. அப்படியே நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்படியே இசையமைப்பையும் அவர் அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்கலாமே, ஜிவி பிரகாஷ் மாதிரி. அது ஏன் இசையமைப்பை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி ஏன்? அதனால் இந்த படம் பார்க்கும்போது நான் நினச்சது விஜய் ஆண்டனி மீண்டும் இசையமைப்பாளராகவும் இருக்க வேண்டும். அது ரிச்சர்ட் எம் நாதன் அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளர், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர், தன்னுடைய திறமையை ஆழமாக அவர் படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அமைஞ்சிருக்கு. உண்மையாகவே அந்த புகழ்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பர் சுப்பராயன் வந்து புகழ்றது அப்படின்னா எவ்வளோ பெரிய அனுபவங்களை கொண்ட மகத்தான ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா. பிருந்தா, ஷோபி அவங்க 2 பேர் தான் இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர்ஸு. இந்த படத்தினுடைய நடன அமைப்புகள், நடன அசைவுகள் இருக்குல்ல, 2 பேரும் அருமையாக செய்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு வந்து குருராஜ் அவர் தான் ஆர்ட் டைரக்டர் வந்து உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்டரோட பங்கு அப்படின்றது இல்லையா, அது ஆக்சுவலாக சண்டை காட்சிகளும் சரி, பாடல் காட்சிகளும் சரி, படத்தில் வரக்கூடிய இதர காட்சிகளையும் சரி, ஆர்ட் டைரக்டருடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது இல்லையா, அது படம் முழுக்க தெரியக்கூடிய அளவிற்கு குருராஜ் தன்னுடைய பங்களிப்பை அருமையாக செய்திருக்கிறார். NB ஸ்ரீகாந்த், பிரவீன் KL 2 படத்தொகுப்பாளர்களும் தங்களுடைய கடமையை மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய சிறப்புக்கு அவர்கள் இருவரும் மெருகு சேர்த்திருக்கிறார்கள். விஷாலுடைய கலை உலக பயணத்தில் வந்து மிகப்பெரிய திருப்பத்தை இந்த திரைப்படம் உண்டாக்கி கொடுத்துருக்கிறது. அதாவது விஷால் எந்த அளவுக்கு திறமைகள் கொண்ட அருமையான நடிகர் அப்படின்றத வந்து மீண்டும் மக்களுடைய உள்ளங்களில் பதியக்கூடிய அளவிற்கு இந்த படம் காட்டி இருக்கிறது. அதே மாதிரி அஞ்சலி, வரலட்சுமி 2 பேருமே இந்த படத்தினுடைய வர்த்தக ரீதியான ரன்னிங் இருக்குல்ல, அதுக்கு நிச்சயமாக அவங்க 2 பேருடைய பங்கு உண்மையாகவே இருக்கிறது அப்படின்றதான் உண்மை. அதனால் சுந்தர் சியை பொறுத்தளவில் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திரைக்கு கொண்டு வந்து தான் எப்படிப்பட்ட திறமை வாய்ந்த இயக்குனர் அப்படின்றக்கூடிய அந்த உண்மை இருக்குல்ல, அதை மத கஜ ராஜா திரைப்படத்தின் மூலமாக, மத கஜ ராஜா MGR சுருக்கமாக, ஒரு இடத்துல உங்கள் பேர் என்ன அப்படின்னா விஷால் சொல்லுவார், என் பேர் MGRன்னு. இதெல்லாம் ஓவராக உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மாதிரி ஒரு இது வரும் இடையில அப்படி ஒன்று. அதெல்லாம் தாண்டி மத கஜ ராஜா என்ற MGR அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு வந்து அப்படின்றது இல்லையா, அது வந்து சுந்தர் சி வந்து உண்மையாகவே தனிப்பட்ட முறையில் அவர்
பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான விஷயம். திரையரங்கு நடத்துபவர்களுக்கும் சரி, பட உலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி, இந்த படத்தினுடைய வர்த்தக ரீதியான ஓட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, வர்த்தக ரீதியான வெற்றின்னு இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலேயே அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய, உற்சாகம் பெறக்கூடிய அருமையான விஷயம் அப்படின்றதான் உண்மை.